அக்ரிகல்ச்சர் லேண்ட் எவ்வளோ எடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாம் இன்னும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹைவே சொன்னெல்லாம் நீ சொல்றது புரியுது. நான் என்ன சொல்றோம், என் பவுண்டரி அந்ததோ நீ எடுத்துக்கிற 6 மீட்டரு 8 மீட்டரு அதுல இருந்து எடுத்துக்கோ. நான் உங்களை அளக்க விட மாட்டேன்னு சொல்லலையே. பவுண்டரியை பிக் பண்ணுங்க. எங்க பவுண்டரியை பிக் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ நாள் நடக்கும் அதை சொல்லிட்டு போங்க. அது சொல்ல முடியாது. எவ்வளோ நாள் நடக்கும் அது சொல்ல முடியாது சார். எல்லாருமே ஓகே தான். இதுல என்ன இருக்குதுங்க? என் சொத்து என் சொத்து உங்க சொத்து இல்லை, என் சொத்து. நீங்க சொல்றது தப்பு. லோக்கல் தாழ்ந்தார கூப்பிடுவாங்க அழங்க. கோமாளி நிர்வாகம், கோமாளி சிஎம்ஆர்எல் சித்திக் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நிர்வாகத்துக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. மக்களை ஏமாத்துறாங்க, பயங்கரமா மக்களை ஏமாத்துறாங்க. ஒரு பக்கம் நல உரிமையாளர்களை ஏமாத்துறாங்க. 11,500 ரூபா சிஎம்ஆர்எல் ரேட்டு. ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் டைரி. வாகனத்தை ஏறுறவங்க எங்க வண்டிகளை போல நிறுத்திட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுங்களை ஏறுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைய சென்னை மெட்ரோ ரயில் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போதைய முதல்வர் அந்த ஸ்கீமை கொண்டாந்தாரு. இப்போ போயிட்டு இருக்க மெட்ரோ ட்ரெயினுடைய திட்டம்லாம் நிறைவேற்றி கோயம்பேடு தாம்பரம் கடற்கரை இப்படி பல வகையில் போயிட்டு இருக்கிற ஸ்டேஷனை துவக்கி வச்சது. திட்டத்தை நிறைவேற்றது திமுக அரசு. அந்த திட்டத்தை நடைமுறை கொண்டாந்தது, திறப்பு விழா கண்டது அதிமுக அரசு. இப்போ 2வது கட்ட திட்ட பணியா கிண்டி டு பூந்தமல்லி, பூந்தமல்லி டு வடபழனி, இப்படி ஒரு 2ஆம் கட்ட இதில் திட்டங்கள்லாம் நிறைவேற்றி ட்ரெயின் சோதனை ஓட்டத்தையே ஓட்டி அனுமதியும் வாங்கிட்டாங்க. ஆனால் பூந்தமல்லிருந்து போகிறது வர வரைக்கும் தான் ஸ்டேஷனுங்க. ஸ்டேஷன்லாம் இன்னும் முழுமையாக முடியலை. போரூர் டு வடபழனி, வடபழனியில் எந்த ஸ்டேஷன்லையும் நிற்காது வண்டி. போரூரில் ஏறினா வடபழனியில் இறங்கணும். இதுக்கு நடுப்புற போரூர் ஜங்ஷனில் இருந்து மவுண்ட் பூந்தமல்லி வழியாக கிண்டி பரங்கிமலை போய் சேரு, கிண்டி போய் சேருது. இதில் போரூர் ஜங்ஷன்லேருந்து கோயப்பேட்டை வழியாக மவுண்ட் பூந்தமல்லி ரோடுக்கு நேராக கிண்டி போய் சேருது. இதில் என்னடா பெரிய குழப்பம்னா, ஆரம்பித்த ஸ்கீம் போரூர் மணியத்தெரு வழியாக நேராக போய் ஏரியில் போய் ஜங்ஷனில் ஏறுற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அது மாடிஃபை பண்ணி கோயப்பேட்டை வழியாக முதலியார் லேண்டெல்லாம் எடுத்து ஆஞ்சநேயர் குளம் வழியாக போய் ஜாயிண்ட் ஆகி திருப்பி அங்கேருந்து பூந்தமல்லி வடபழனி போகிற மாதிரி கொண்டாந்தாங்க. இந்த போரூர்லேருந்து கிண்டி போகிற இடத்துல அரசினர் பள்ளியானது டேர்ன் ஆகுது. அந்த இடத்துல சென்டர் பில்லர் டு பில்லர் எடுத்தீங்கன்னா 22.5 மீட்டர் தான் போத் சைடு. 22.25 22.25 45 மீட்டர்ஸ் தான் ரோடு வித்து. நார்த் சைடு மேக்சிமம் 24 meters only. 19.5 plus 14.5 plus 18.5 plus 20 plus 25. ஆனால் சென்டர் பில்லர்லேருந்து எடுக்க சொல்ல
ரைட் சைடில் தான் அதிகமாக போகுது. சரவணா ஸ்டோர்ஸ் அண்ட்லாம் ரொம்ப கம்மி போத் சைடு. ஜியோ நம்பர் 136 படி சார்ஜவே 7.5 மீட்டர்ஸ் தான். ஜியோ 136 படி என்ன பண்ணுறது? 5 + 5 0.5 1 மீட்டரு கிராஸ். ஏதோ ஸ்கீம்களை போடுறாங்க, ஒன்றும் புரியல. சர்வீஸ் ரோடு வந்து 7.5ன்றான், ட்ரைனேஜ் 2 மீட்டர்ஸ்ன்றான். இந்த ஜிகே சினிமாஸ் தியேட்டராண்ட 25 மீட்டர்ஸ், டிஎல்எஃப் ஆண்ட யூட்டிலிட்டி 2 மீட்டர்ஸ் ரோட்லயே சென்ட்ரல் பில்லர்லயே எடுக்கிறான். ஆனா டிஎல்எஃப் தாண்டி வர இடத்தெல்லாம் பட்டா லேண்ட்ல தான் எடுக்கணும், அது ஒரு 2 மீட்டர்ஸ் சொல்றான். இது ஒண்ணுமே புரியல. எந்த இடத்துல இருந்து எந்த இடம் என்ன எடுக்கணும்ன்றது. 11,500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஐஏஎஸ் அக்யூசியேஷன் பண்ணி கொடுக்குறது 4,500 ரூபா 4,600 ரூபா தான் எங்களுக்கு வந்தது. இதில் வேற பல கோடி உள்ளடி. சிஎம்ஆர்எல் ரேட்டு 11,500, ஐஏஎஸ் அக்யூசியேஷன் பண்ணி கொடுக்குறது 4,500 4,600. அது ஒரு நிலப்பாடா இல்லை. 2023 ஆரம்பிச்சாங்க நோட்டீஸ் எடுக்கிறேன்ட்டு. எடுத்து கண்டினியூவாக ஃபைனல் பண்ணி இடத்துக்கு பணம் சில பேர் பணம் வாங்கினாங்க, சில பேர் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. பணம் வாங்கினா நானும் ஒருத்தன். பணம் வாங்கிட்ட பிறகு பணத்தை கூட பேங்க் லோனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. 7 நாள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 7 நாளுக்குள்ள நீ எடுக்கலாம், நாங்கள் இடிக்க வருவோன்னு. 8வது நாள் வராங்க, 50 போலீஸோட வராங்க. ஐஏஎஸ் தாசில்தாரு, ஐஏஎஸ் ஏடி ஜேடி படச்சூட ஒரு 30-40 அதிகாரிகளோட வந்து இடிக்க வராங்க. அவங்களும் இடிக்கிறாங்க, நாங்களும் இடிச்சு காலி பண்ணிட்டோம். அவன் 6 மீட்டர் நாங்கள் காசு வாங்கின அவளுக்கு காலி பண்ணிட்டோம். இப்போ என்னடா கேட்டா, நீ இருக்கிறது புறம்போக்கு, இன்னும் 6 மீட்டர் நீ பட்டார இடத்துல வரணும் அப்படின்னு ஒரு 4 நாளாக அழுந்துட்டு இருக்காங்க. சிஎம்ஆர்எல்ல வந்து அளக்குறான், ஐஏஎஸ்ல வந்து அளக்குறான், ரெவன்யூலேருந்து வந்து அளக்குறான். போயிட்டீங்க ஒரு பர்சன்டேஜ் என்னையா இது ஒண்ணுமே புரியலையா? 100 ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்க பட்டா லேண்டு ரெக்கார்ட்ல எங்ககிட்ட இருக்கு சொத்து. நான் தகராறு பண்ணி நிறுத்துறேன். ஏன் பவுண்டரியால எழிலகத்தில் போய் எடுத்துட்டு வாங்க, ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. என் பவுண்டரியால 6 மீட்டர் நீ காசு கொடுத்தியா, அந்த 6 மீட்டர் எடுத்துக்கோ. இந்த 6 மீட்டரை சிஎம்ஆர்எல் காசு கொடுக்கணும்னு இப்போ கேஸ் போட போறோம் எல்லாம். ஏன்னா கவர்மெண்ட் சிஎம்ஆர்எல் கிட்ட போட்ட பல அக்ரிமெண்ட்டுங்க எங்க கைக்கு வந்துடுச்சு. சிஎம்ஆர்எல் கிட்ட இவங்க போட்ட அக்ரிமெண்ட்டுங்க பல அக்ரிமெண்ட்டுங்க எங்க கைக்கு வந்துடுச்சு. பக்கமா வந்துடுச்சு. புரியுதா? எங்களை ஏமாத்தி இடத்த எடுத்தது இல்லாத அப்பப்போ வந்து மிரட்டிக்கிட்டு நீதிமன்றத்தில் உன் ஆய்த்திறமை அங்கே காட்டு. 10 பேர் வழக்கு பெண்டிங்கில் இருக்கு, காட்டு. சென்ட்ரல் பில்லர் டு பில்லர், அவ்வளோதான். நீ கேட்குற 7.5 மீட்டர்ஸ் போத் சைடு ஏடு. ஒரு சைடு பில்லர் வந்து சென்ட்ரல் பில்லர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஜிகா சினிமாஸ் பக்கம் வந்துடுச்சு. எதற்கு போகலை. ஜிகே சினிமாஸ் பக்கம் பில்லர் வந்ததுல அதுலேருந்து சென்ட்ரு. என்னையா அர்த்தம் இது? என்ன அர்த்தம் இது? ஒண்ணுமே புரியலையே. போத் சைடு அளவு சென்ட்ரல் பில்லர் வேற. உன்னுடைய அந்த சிஎம்ஆர்எல் மெட்ரோ ட்ரெயினுக்காக ஒரு பக்கம் வளைச்சு போட்டுட்டு அதுலேருந்து சென்ட்ரு அடின்ற சார், நீங்க சொல்றது தப்பு. லோக்கல் தாழ்ந்தார கூப்பிடுவாங்க, அழங்க கட்டிருக்கிறான் சர்ச்சு, கிராம நத்தம்.
பட்டாவே கிடையாது, 4 ஃப்ளோர் கட்டிட்டான். அவனை அழக மாட்டேங்கிறான் 7.5. டிஎல்எம் அழக மாட்டேங்கிறான். என்ன இது, பெரிய பெரிய திமுகெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன வீட்டுக்காரங்களை போட்டு தாக்குறானுங்க கிரவுண்டை. சரணா ஸ்டோர்ஸ் ஸ்டேஷன், மொகலிவாக்கு ஸ்டேஷனு. சரணா ஸ்டோர் ஸ்டேஷனு, மொகலிவாக்கு ஸ்டேஷனு. ஒரு ஸ்டேஷனுக்கும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. 2 வீலர் பார்க்கிங் கிடையாது, 4 வீலர் பார்க்கிங் கிடையாது. நான் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன், பொதுநல வழக்கு. அதில் லேண்ட் அக்விசிஷன் டீம் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பதில் கொடுக்குறாங்க, பார்க்கிங் ப்ரொவிஷன் கொடுக்குது. இப்போ எந்த இடத்த எடுக்கிறத பார்த்தா பார்க்கிங்காகவே இந்த இடத்த எடுக்கிற மாதிரி இருக்கு. சர்வீஸ் ரோடுக்காக இல்லை, பார்க்கிங்காகவே. ஜிகே சினிமாஸும் சரணா ஸ்டோர்ஸும் ஒரு 300 மீட்டரு 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங்லாம் ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ சர்வீஸ் ரோட்டில் அதுக்கு தான் இந்த இடத்த எடுக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் இப்போ தோணுது. ஒரு ஜங்ஷன்லேயும் பார்க்கிங் கிடையாது, ஒரு ஜங்ஷன்லேயும் பார்க்கிங் கிடையாது, இங்கேயும் பார்க்கிங் கிடையாது, எங்கேயுமே பார்க்கிங் கிடையாது. ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷன் டைடு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாகனத்தை ஏறுறவங்க எங்கே வண்டிகளை கொண்டாந்து நிறுத்திட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுங்களை ஏறுவாங்க. அவசரமாக திறப்பு வைக்க போகிறாங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு முடியாமலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே இல்லாமல் மொத்த ஸ்டேஷனும் இப்போ திறக்க போகிறாங்க. மக்களை ஏமாத்துறாங்க, பயங்கரமாக மக்களை ஏமாத்துறாங்க. ஒரு பக்கம் நல உரிமையாளர்களை ஏமாத்துறாங்க. 11,500 சிஎம்ஆர்எல் ரேட்டு. ஐவேஸ் எடுத்து சிஎம்ஆர்எலுக்கு ஆர்டர் பண்ணுச்சு. அதனுடைய பேப்பர்லாம் கூட என் கைக்கு ரெக்கார்டுக்கெல்லாம் கிடச்சிடுச்சு. ஐவேஸ் சிஎம்ஆர்எலுக்கு ஆர்டர் பண்ண பேப்பர்லாம் வச்சுக்கிறோம் ஹைகோர்ட்டில். நீ எவ்வளோ ஒன்றாலும் எடுக்கலான்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாங்கிங்களா? ஆஸ்பார் ஜியோ, நீ போட்ட ஜியோ என்ன சொல்லுதோ அந்த ஜியோ அப்படி தான் இடம் எடுக்கணும். பில்லரை சென்ட்ரல் பில்லர்லாம் தள்ளி தள்ளி சிஎம்ஆர்எலுக்கு ரைட்டுக்காக போகிறதுக்கு ஒரு பக்கம் அதிகமாக தள்ளி வந்துட்டு அந்த இடத்துல இன்னும் எவிஷன் அதிகமாக பண்ணணுன்றதெல்லாம் நடக்காத கதை. சட்ட போராட்டம் தான் நடக்க போகுது. கோமாளி ஆட்சியாளர்களும் கோமாளி அரசாங்கமும். சிஎம்ஆர்எல் அது கீழே இருக்கிற அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆன ரெவன்யூ பீப்புள்ஸு. சிஎம்ஆர்எல்ல ஒர்க் பண்ணுற 75% ரிட்டையர்ட் ஆன ஆஃபீஸர்ஸு. அவனுக்கு என்ன போச்சு? ஐவேஸுக்கு என்ன போச்சு? ஐவேஸு ரெவன்யூ ஸ்ட்ரைக்கில் இருக்குது. இன்னைக்கு பூரா ஸ்ட்ரைக்கில் இருக்குது ரெவன்யூ. யார் வந்தாலும் கொடுப்பான்? யார் 7 ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வருவா? அதுக்கு தான் சொல்கிறேன், கோமாளி நிர்வாகம், கோமாளி நிர்வாகம், கோமாளி நிர்வாகம், கோமாளி ஆட்சியாளர்கள். பச்சையாக சொல்வேன், கோமாளி ஆட்சியாளர்கள், கோமாளி நிர்வாகம், கோமாளி சிஎம்ஆர்எல் சித்துக்கு டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் நிர்வாகத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. ரெவன்யூ பீப்புள்ஸ், வருவாய் துறையினர் மனசு வச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், காக்கவும் முடியும். முப்படை தளபதிகள் வருவாய்த்துறையினர் மனசு வைத்தால் ஆட்சியை கவிழ்ப்பார்கள். அவங்க போராட்டத்தில் பண்ணி களத்தில் இருக்காங்க. அரசாங்கம் செவி கொடுத்து கேட்கல. தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், தன்னால் ஸ்ட்ரைக். ஏன்னா தேர்தல் அறிவிச்சாச்சுன்னா ஸ்ட்ரைக்கெலாம் யாரும் ஈடுபட முடியாது, அதனால் விட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டு நிலம் பறிபோக விடமாட்டோம். மக்கள் புரட்சி வெடிக்கிற மாதிரி போரூர் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருடைய புரட்சியும் வெடிக்கும். ஏமாத்தாதீங்க, ஏமாத்துற அரசாங்கமாக இருக்குது, ஏமாத்தாதீங்க. விடிவு காலம் வரும்னு எதிர்பார்க்குறோம். விடிவு காலம் வருதா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.